நமக்கு பனியாய் இருக்கிறார், பனியை போல இருக்கிறார் என்பதற்கான அடையாளமா இருக்கிறது. இரண்டாவது, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த பனி குறிக்கிறதா இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல தேவன் வானத்தின் பனியை தந்தருளுவாராக என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோபு புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என் கிளையின் மேலே பனி முழுவதும் தங்கி இருக்கும் என்று சொல்லுகிறது. இந்த 2 வசனத்துல வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தையும் பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் காண்பிக்கிறார். சோ பனியை போல இருப்பேன் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன், இந்த ஆசீர்வாதங்களினாலே உன்னை நான் நிரப்புவேன். அதனாலதான் 133ஆம் சங்கீதத்திலே நான் வாசிக்கிறோம், அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதின் மேலும் இருக்கும் பனிக்கோப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறதை நாம் வாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். மூன்றாவது, பனி என்பது